என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமை இரவில் உன் தாயானவள் என்னைக் கண்டால் தாமதிக்காமல் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய தினம், நாளைய விடியல், அதாவது சரியாக 7:55 உன் வீட்டிற்கு ஒரு ஆண் வரப்போகின்றார். இவர் யாரென்று நான் பெயரைச் சொன்னால் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? நல்லதை நடத்த, உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க, எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். உனக்காக நான் இருந்து உன்னை காக்கும் எந்த நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும். இன்று வெள்ளிக்கிழமை இரவு, அமாவாசையினுடைய இரவு. இந்த நேரத்தில் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு நடக்கப் போவதை முன்கூட்டியே எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் நடக்கவில்லை என்று எல்லாம் எண்ணி கலங்கியது போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வரக்கூடிய இந்த நேரங்களை உன்னுடையதாக மாற்ற இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு முன் வந்து நிற்கும் இந்த தருணத்தை நீ விட்டுவிடக்கூடாது. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து பதற வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் சுற்றி வரக்கூடிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நாம் கவனத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லவா? இனிமேலும் இதையெல்லாம் விட்டுவிடாது. உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்களுக்கு நீ உன்னை தயார்படுத்து. என் குழந்தையே, உன்னுடைய உறுதியும் விடாமுயற்சியும் உன்னை வெற்றிகரமான ஒரு நபராக மாற்றிவிடும் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யார் உன் வாழ்க்கையில் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை எல்லாம் விட்டுவிடும். எதுவுமே நிரந்தரமில்லாத ஒரு விஷயங்கள், நிரந்தரமில்லாத மனிதர்கள் யாரும் இங்கு நிரந்தரமானவர்கள் அல்ல. அதனால் எதையுமே நீ சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கென செய்வதில் கவனமாக இரு. உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உன்னை தேடி வருவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து உனதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு துன்பங்கள் தொடர்ந்து வருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு தரக்கூடியதை நீ எப்பொழுதும் உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும். அமாவாசை இரவில், வெள்ளிக்கிழமை இரவில் இந்த தாய் உன் கண்ணில் படும் இந்த நேரத்தை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். நாமும் கடந்து சென்று கொண்டுதான் இருப்போம். சாமர்த்தியம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதித்து விடலாம் என்பதனை மறந்து விடாதே. வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது, அது முயற்சி செய்து அடைவது என்பதனை மறக்காதே. நீ முயற்சி செய்து இந்த வாழ்க்கையில் எதையும் அடைவதை நீ நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது. உன்னுடைய முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொள். முயலும் போது முட்களும் உனக்கு முத்தமிட்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இலட்சியம் யாருக்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒருபோதும் அலட்சியம் இருக்காது. அவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அலட்சியப்படுத்திவிட மாட்டார்கள். என் குழந்தையை தனித்து விட்டால் மட்டும்தான் உன்னுடைய பலம் எது, உன்னுடைய பலவீனம் எது என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனித்து நிற்பதை நீ நிச்சயமாக நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. எல்லாவற்றையும் பெருமையாக எடுத்துக்கொள். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள். அத்தனைக்குமான மாற்றங்கள் உன்னை தொடரும். என் குழந்தையே, தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஒன்றும் ஏற்படுவதில்லை.
எல்லாவற்றையும் கடந்துதானே வந்திருக்கிறோம். தாங்க முடியாதது என்றால் நம் வாழ்க்கை என்றோ முடிந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றையும் நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணம், உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உனக்காக ஒவ்வொன்றையும் நான் சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி இந்த சூழ்நிலைகளில் உன்னை எந்த வழியிலும் மீட்டெடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் நடத்துவதை எல்லாம் உனக்கு சரியாக நடத்த முடிவு செய்யும் இந்த காலம். இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறக்காதே. இந்த நிலையில் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்துவாய் என்பதனை மறக்காதே. காலம் அத்தனைக்குமான பதிலை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்படி எப்பொழுதும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும். காலம் இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் நமக்கான நன்மைகளை பெற முடியாமல் இருக்கும் நேரம், எந்த இடத்திலும் நமக்கான சோதனைகளை நாம் பெற முடியாமல் இருக்கின்ற நேரம், நிச்சயமாக அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிகப்பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்வது போல நாளைய விடியலில் நான் சொல்கின்ற நேரத்தில் உன்னுடைய வீட்டிற்குள் வரக்கூடிய ஒரு ஆண் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பார். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற பல விஷயங்களை அவர் முன்னால் நின்று உனக்கு செய்து கொடுப்பார் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் விட்டுவிடாமல் உனக்கு நடக்கும் நன்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதுமல்லவா? வராகி, எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கான வெற்றியை நான் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு. உனக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகின்றவர்களை யாரென்று நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எளிதான விஷயம் அல்ல. ஆனால் நடப்பது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கும். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அது இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லையோ என்று எல்லாம் நினைத்து கைவிட்ட பல விஷயங்கள் இன்று உனக்கு தேவையாக மாறி இருக்கிறது. நடப்பதையெல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி இருக்கின்றது. உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு மேலும் பல காயங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நிலை, இந்த நேரம் உனக்குள் இருந்து தோன்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என்னவென்று நீ சரியாக உணர்ந்திட வேண்டுமல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லும். அதாவது, வாழ்க்கையை வேண்டாம் என்று நாம் ஓட ஒதுங்க நினைத்தாலும் இந்த வாழ்க்கை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நம்மை கட்டாயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களையும் தெளிவில்லாத விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் துன்பங்களை எல்லாம் உன்னை சுற்றி வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பார். எல்லாவற்றிற்கும் காரணம் நீ இல்லை என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாரையும் அவ்வளவு எளிதில் என் பிள்ளை காயப்படுத்தி விட மாட்டாய். யாருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ எந்த ஒரு தீங்கினையும் செய்ய மாட்டாய். ஆனால் இதை எல்லாவையும் தாண்டி, இது எல்லாவற்றையும் கடந்து உனக்கான விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு
எதையும் உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று நான் காண்பித்து கொடுத்து விடுவேன். உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கும் நேரத்தில் அத்தனைக்குமான புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே, எப்படிப்பட்ட காரியங்களையும் நடத்திவிட்டு போகட்டுமே, நான் இருக்கும் இல்லம் அதில் நீ சரியாக ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்று எண்ணினால்தான் நான் கொடுப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் தரக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தும் அதிசயத்தையும் உன்னால் கண்டுகொள்ள முடியும். இல்லை என்றால் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை, எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறாள், ஆனால் ஒன்றுமே நடந்தபாடில்லை என்று தானே சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக புலம்பிக் கொண்டிருப்பாய். இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிசயங்களாக இருப்பதை உனக்கு தெரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் என்ன சொன்னாலும், உனக்காக நான் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தாலும், அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நாளைய விடியல் சரியாக காலை 7:54 வரக்கூடிய ஒரு ஆண் யாரென்று நான் உனக்கு சொல்லவா? என் குழந்தையே, பொதுவாக அமாவாசை முடியக்கூடிய நேரம் நாளைய விடியல் 7:53. அமாவாசை முடிந்ததும் அடுத்த நொடியிலிருந்தே வளர்பிறை திதி ஆரம்பித்துவிடும். வளர்பிறை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய அளவில் ஆச்சரியம் நடக்கும் அல்லவா? அமாவாசை முடிந்து வளர்பிறை ஆரம்பித்த பிறகு நீ செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்யும் எல்லா செயலும் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்குமோ என்று நினைத்து எப்பொழுதும் பதறிக்கொண்டிருக்காது. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது நீ அத்தனையிலும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனையிலும் மன மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்வது எல்லாம் உண்மைதானே? வளர்பிறை ஆரம்பிக்கும் நேரம் நிச்சயமாக எல்லா நல்ல காரியங்களும் கைகூடி வரும் நேரம் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக நிச்சயமாக தொட்டுவிட தொடங்க வேண்டும். காரணம் இல்லாமல் தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கைக்குள் உனக்கு வந்துவிடவில்லை என்பதனை புரிந்து கொள். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு உன் தாயினுடைய அன்பிற்கு ஈடு இணையாக எதுவும் இல்லை என்பதனை உணர்ந்து விட்டாய் அல்லவா? இப்பொழுதாவது என் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா? அத்தனையும் எனக்கு என்ற சில உண்மைகளை எடுத்து சொல்லும் பொழுது அதை உனக்கு சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சிதான். அதை உனக்கு எடுத்துச் சொல்வதில் உன் தாயானவள் எனக்கு அத்தனை சந்தோஷம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீ நினைக்கக்கூடிய பல காரியங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது. நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களும் நீ நிரந்தரமாக உன் வசமாக்கப் போகின்றாய். நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் நாளை தொடங்கும் எந்த ஒரு செயலையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்கிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் போல உன் வெற்றியை அது உனக்கு உணர்த்தி சொல்லும் அல்லவா? நீ எந்த செயலை செய்ய தொடங்க வேண்டும் என்று எண்ணினாலும் இதையெல்லாம் கிடப்பில் போட்டிருந்தாலும் நாளை நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. ஏனென்றால் சரியாக 7:53 அமாவாசை முடிந்ததும் 7:54 உன் வீட்டிற்கு வரக்கூடியவர் ஒரு ஆண். அதாவது உன்னுடைய குலதெய்வம் எந்த ஆணாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம்தான் உன் வீட்டை தேடி வருகிறது. குறிப்பிட்டு ஆண் தெய்வம்
யார் ஒருவருக்கு குலதெய்வமாக இருக்கின்றதோ அவர்களின் வீட்டை தேடி அவர்கள் குலதெய்வம் வரை போகிறது. அதே நேரத்தில் யாருக்கும் ஆண் தெய்வம் எனக்கு குலதெய்வம் இல்லை அம்மா, எனக்கு தில்லை மாகாளி அம்மன், முத்தார் அம்மன், முப்படாதி அம்மன் என்று இவர்கள்தான் குலதெய்வங்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் என் வீட்டை தேடி யார் வருகிறார்கள் என்று நினைக்க வேண்டும் என்று நீ எண்ணுவாயானால் உனக்கு சொல்கின்றேன், குலதெய்வம் ஆண் தெய்வமாக இல்லாதவர்களுக்கும் சரி, நாளை உன் வீட்டிற்கு ஒரு ஆண் நிச்சயமாக வரத்தான் போகின்றார். அது யார் என்றால் அதுதான் கருப்பண்ணசாமி. குலதெய்வமாக இவர் யாருக்கும் இல்லை என்றாலும் குலசாமியாக நின்று அவர்களை காப்பார் என்பதுதான் உண்மை. அதுபோல இவரையே குலதெய்வமாக கொண்டவர்களுக்கு நிச்சயமாக கவலை வேண்டாம், அவர் வந்து விடுவார். ஆண் தெய்வம் எனக்கு குலதெய்வமாக இல்லை அம்மா என்று சொல்கின்றவர்களுக்குத்தான் அம்மா சொல்கின்றேன். சில தெய்வங்கள் சில கோவில்களுக்கு சென்று பார்த்தாயானால் அங்கு ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அவர்களின் துணையாக ஒரு ஆண் தெய்வம் இருப்பார்கள். அப்படி இருந்தால் அவர்கள் உன் வீட்டை தேடி வரலாம். உனக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முத்தாரம்மன் இருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் ஞானமூர்த்தீஸ்வரர் இருக்கும் பட்சத்தில் அவர் உன் இல்லத்தை தேடி வருவார் என்பதுதான் உண்மை. அப்படித்தான் அம்மா சொல்கின்றேன். இதை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் எதையும் தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்காக உன்னை தொடரும் இந்த நேரம் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ இனிமேலும் வருந்தாதே. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகள் உனக்கு முடியப் போகின்ற காலம் உன் குலதெய்வம் அமாவாசை முடிந்த மறுநேரத்திலேயே உன் இல்லத்திற்குள் வருகிறது என்றால் பல வெற்றிகளை நீ காணப்போகிறாய். பௌர்ணமிக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தால் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடத்தப்பட காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே ஏறுமுகமாக எடுத்துக்கொண்டு உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்பதனை உன் குலதெய்வம் சொல்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் எது நடந்தாலும் இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொடுக்கும் போது இதையெல்லாம் கடந்து உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும். தேவையில்லாததை எல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரிபட தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். வராகி உனக்காக இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் இந்த இடம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அத்தனையையும் நான் சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நேரத்திலும் நான் இருக்கும் பொழுது அத்தனையையும் அம்மா உன் வாழ்க்கையாக்கி உன் வசமாக்கி கொடுக்கும் வரை நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். உன் குலதெய்வம் அமாவாசை முடிந்த அடுத்த நொடியை உன் வீட்டிற்குள் நுழைகிறது என்றால் அமாவாசையில் நீ செய்த முன்னோர்கள் வழிபாடும் அடுத்த நொடியை நீ வணங்கப் போகின்ற உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வரக்கூடிய நாட்கள் அத்தனையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் நாட்களாக இருக்கட்டும். வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனதாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நான் சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரியாக கடந்து உன் வாழ்க்கையில் நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருந்து உன்னை எப்பொழுதும் போல மிகப்பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு வந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் இந்த நிகழ்வை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு என்பதனை நான் சொல்லிவிட்டேன்.
இதை நம்புவதும் நம்பாமல் செல்வதும் இனி உன்னுடைய விருப்பம். இந்த வராகி முன்னின்று உனக்கு நடத்துவது எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை அத்தனையிலும் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் இந்த பொழுதுகள் உன்னை மிக பெரிய வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்ல போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம் எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை நடத்தி தரும் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.